இல்லை ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் நானே கொடுக்குறேன் வீடியோ ஹாய். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாரும் போகிற மாதிரி பாதை இல்லாமல் கொஞ்சம் அப்படி போயிட்டு நான் இது நடந்துக்கிட்டே சொல்லணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். அந்த டிஃப்ரெண்ட் என்னன்னா எதெல்லாம் நடக்கலாம். கொஞ்சம் இப்போ நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னா ஆராய்ச்சி பண்ணுறது எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு என்வால்மெண்ட்டோட நம்ம இந்த போயிட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம். ரமேஷ் கீர்த்தி, மற்றவங்கெல்லாம் வந்து ஒழுங்கான பாதையில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க? ரஜினிகாந்த் கொள்கிற மாதிரி என் வழி தனி வழி, அதுவும் எங்கள் பாதை எப்பயுமே தனி பாதையாக தான் இருக்கும். அந்த பாதையில் இந்த பாதை எதுக்கு சார் இப்பொழுது நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா எங்களுக்கு பல சிறுத்தைகள் நடமாடுற மாதிரி தென்பட்டது கால்பட. ஓ, சிறுத்தைக்கு சிறுத்தை வழி தான் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அப்படி என்றால் இங்கே 2 சிங்கங்களும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. சிறுத்தையை முதல் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு சிறுத்தையை முதல் பார்ப்போம் எங்களுக்குள்ள இருக்குன்னு. அது பதுங்கி இருக்குமா, எங்கேருந்து வேணால் குதிக்கலாம், அது முதல் கண்டுபிடிப்போம். இது கொஞ்சம் முரட்டு சிங்கமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பாதை கொஞ்சம் கரெக்டாக முழுடாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியது. இந்தா நாங்கள் ரொம்ப அப்படியே பாஸில் இருக்கா? அப்படியே பாஸ் அவங்கணுமா? சரி வாங்க வாங்க. அவங்க வர்றது பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வர்ற மாதிரி வந்துக்கிட்டாங்க. சரி ஓகே. இந்த பாதை பெரிய பள்ளத்தாக்கு நம்ம இப்போ கடக்க போகிறோம். இந்த பள்ளத்தாக்கை கடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைக்காதீங்க. நினச்சா அது கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து ரமேஷ் கீர்த்தி என்ற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையே கிடையாது. சிங்கத்தையே சிங்கிள் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை வந்து எங்கள் ரமேஷ் கீர்த்திட்ட இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான ஸ்லோப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோப் வந்து கடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணி இப்போ இறங்க போகிறோம். போக வேண்டிய இடம் அந்த 3வது மலையா இல்லை 4வது மலையா? அப்படி அங்கனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியது தென்மலை. நம்ம தமிழ்மலை வழியாக கடந்து ஆத்துப்பாலத்துக்கு கீழே வந்து அங்கனுக்குள்ள போனால் அங்கே தான் ராக்கெட் லான்ச் பண்ணுற இடம் இருக்குது. எத்தனை ஆற்று கிடக்கணும்? 4 படத்தை மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த இதில் கிடக்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சற்று கஷ்டமான விஷயந்தான் கடக்கிறது. அதனால் நம்ம பயணத்தை மேல் நோக்கி நம்ம செல்லலாம் தோணுது. அப்படியே இந்த வழியாக போயிட்டு அப்படியே மேலே போகலாம் என்று நினைக்கிறேன். உங்களை நம்பி ஒரு 3 பேர் இருக்கோம். நம்ம 4 பேர் அங்கனுக்குள்ள, அவங்க 7 பேர் அவங்க போயிருக்காங்க. அவங்க அங்கிட்டு இருந்து அங்கிட்ட மேலே வர்றதுக்குள்ள நம்ம இந்த பக்கத்துக்கு போனால் போயிடலாம். உதயப்படை வருமா? என்ன வருமா? நம்மளை தேடி வருமா? அமைதிப்பட கூட வராது. நம்மளால இப்போ முடிஞ்சது ஒண்ணு என்னன்னா அவங்கள வந்து போக விடாம தடுக்கிறது மட்டும்தான். அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம்னா மேலே ஏறுவோம் இந்த வழியா. இதுவும் பள்ளம் தான்டா. இது போக முடியாது. இங்கிட்டு வழி இங்கிட்டு ஒன்று வேணா பண்ணலாம்ப்பா. அப்படி இறங்கி 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 பாதை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதில் இறங்கி 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 கீழே போய் அந்த அது வழியை வேணா ஏற முடியுமான்னு பார்க்கலாம். போய் அப்படி அங்கேயும் அப்படி தான் இருக்கும். கேப் இடையில எப்படி இருக்கு? கொஞ்சம் தூரம் போய் பாதை இருக்க மாதிரி இருக்குல்ல. ரமேஷ் கீர்த்தி இறங்குறியா? வாங்க. எங்களுடைய வழிகாட்டி ரமேஷ் கீர்த்தி ரிஸ்க் எடுக்கணும்னு ஆச்சு. உண்மையான ட்ரெக்கிங் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கேமரா என்ன பூச்சி வேணாலும் இருக்கலாம். இங்கே டேரெக்டாக இங்கே கால வச்சிருக்கேன். பாம்பெல்லாம் இருக்காது. நீங்க பாக்கலையா? ஒரு 6 அடி பாம்பு சட்டை கலத்தி போட்டு நீங்க பாக்கலையா? நேத்துல அதோட பெருசா பார்த்தோம். சட்டை இங்கே கால வைங்க.
கஷ்டமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக ஃபேஸ் பண்ணோம்னா ஏறிடுவோம். ஏறதே கஷ்டமா சார். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே செட்டில் ஆயிடலாமா? அதுக்கப்புறம் என்ன மூவ் ஆகுங்க பார்த்து எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். போய் வீட்டில் போய் ரத்து சாப்பிட்டு படுத்துங்க. ஆமாம் பண்ணுறோம். இறங்கலாங்க சூப்பராக. சரி ஓகே ஓகே, உங்களோட பயணத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப செங்குத்தாக இருக்குது, எனக்கு என்னமோ அது வேணான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் வருவேன். என்ன நினைக்கிறேன், நானும் அதே தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு செடி இருக்குது, எடுக்கலையா நீங்கள்? இந்த இதில் நான் எப்படி எடுக்க முடியும்? படம் போட்டது இவ்வளோ போதுண்டா வாடா. கண்டிப்பாக வந்ததுக்கு இங்கே ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு போயிடும். எல்லாம் கால் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்தே வைங்க. இது அதெல்லாம் வந்து உங்க கூட சொந்தக்காரங்க மாதிரி வரும். கீட்டு இருக்கு ஒரு சிலருக்கு. தம்பி இதுக்கு கீழே வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் இங்க போய் உட்கார்ந்து ஸ்டில் எடுக்கிறதுக்கு. ஸ்டில் எடுக்கிறதுக்கு கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே. சரி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேர் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுவோம். ஸ்டில் எடுப்போங்க. ஸ்டில் அங்கேருந்து எடுத்துக்கணும்னு தோணுது. இங்கேருந்து ஸ்டில் எடுத்தால் பேலன்ஸ் கிடைக்காது. எப்படி வச்சு எடுப்பேன், இங்கேருந்து எடுப்பேன் ஃபோக்கஸ். சரி நான் அங்கே உட்காடுறேன், என்னையாச்சும் எடுங்க. அவனை எடுத்துடுறா கிளம்ப. அவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்திருக்கோம். இவன் ஃபேஸ்புக்கில் போட்டால் 10 20 கமெண்ட் 40 50 லைக் வரும்டா. நீ போட்ட நான் போட்டதுக்கு பேர் 4 பேர் லைக் பண்ணிருக்கான். என்ன பண்ணுறது, நம்மளாம் எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுக்கணும். இரு இப்படி கொஞ்சம் புதர் இருக்க மாதிரி எடு. புதர் இது சாதாரண தரையில் உட்காந்த மாதிரி இருக்கு. அவன் வந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் இப்படி. இல்லை நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கையை சும்மா விடலாம். நீ கீழே அனுப்பாம விட மாட்டேன் போல இருக்கு. கேளடா, இங்கேருந்து இருந்தால் கீழே தான் வரணும், அதுக்கடுத்து மேலே போகணும். சரிதா, அப்படியே என்னை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எங்கள் 3 பேர் எடு. அதுக்காக ஏன் மூஞ்சி அடிக்கிறேன்? சுபாஷ் உனக்கு பேச தெரியலடா. உனக்கு அந்த செடி மரத்துக்குறது. சரி ஓகே, அதான் சுபாஷ் தெளிக்கணும். பார்த்து இது செம்மையா இருக்குங்க. சூப்பர். ஓகேவா, அப்படி நிக்கிறவன் எடுங்க. நான் கூட ஏதோ காமிக்கிறேன். ஓகே சரி, இந்த ஏன் இப்படி வச்சு எடுத்து, அதாவது நீங்க விழுந்தாலும் பரவாயில்ல, ஐபோன் விழுக கூடாது. ஓகே சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மேலே கிளம்ப. இது என்ன ஃபுல்லா நாஸ்தி பண்ணி விட்டுருச்சு. அதெல்லாம் யோசிக்க கூடாது. கைட்டாக வந்துட்டு நீ அதெல்லாம் ஏன் யோசிக்கிற? ஏறுங்க கிளம்புங்கள். வந்தது வேற வழியை இப்போ தேர்ந்தெடுப்போம். நம்ம சொல்றோம்ல, நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இறங்கலாங்க. சரி பார்ப்போம். அது வேணா ப்ரொசீட் பண்ணுவோமா? ஓகே, என்ன எங்கெல்லாம் அது என்ன இருக்கு, கஷ்டப்பட்டு இருப்பாருங்க. இப்படிதான் புது வழி போறியா? சரி போடா, நீ போட, நான் வரேன்.
காலங்காத்தால ஒரு புதரில் இறக்கி எங்களை எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ரமேஷ் கிட்ட இருக்குது. ஆ வேணா போக சரியாயிரும். நடந்துட்டே இது பண்ணுறா. பார்ப்போம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பக்கம் பார்த்துடும். ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பக்கம் பார்த்துடும் சொல்கிற மாதிரி. இந்த பக்கமா? ஏன் இறங்குறது ஈஸியாக இருக்குது, ஏறுறது கஷ்டமாக இருக்கு. ஏன் ரமேஷ் கிட்ட யார் சொல்லுவாங்க பாருங்க, வாழ்க்கையில் என்றைக்குமே இறங்குறது ஈஸி, ஏறுறது கஷ்டம் தான். அப்படியெல்லாம் இல்லைங்க. ம் சதுரகிரி மலையில் நான் இறங்கும் போது தான் கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் சரியான மோசமானது. அதெல்லாம் ஒரு நாள் போவோமா? சதுரகிரி கிருஷ்ணாபுரம் வழியில் என்ன கூட இருந்தாங்க. ஆமாம், சரியான கஷ்டப்பட்டேன்னா யாருன்னு 5 மணி நேரம் சொந்தக்கார பையனோட இறங்கணும். அப்படியா? ரொம்ப 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 ரிஸ்க். சரி